பார்க்காத கடனும் பார்க்காத வெள்ளாமையும் வீடு வந்து சேராதும்பாங்க. அந்த மாதிரி இந்த தென்னை மரத்தில் வண்டு வந்தோடனே நம்ம கவனிச்சிருக்கணும். கொஞ்சம் அசால்ட்டாக விட்டது அந்த மரத்தை பெரிய அளவில் பாதிச்சிருச்சு. இத்தனை நாள் கருப்பாக வந்துட்டு இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர்லேயும் ஆரஞ்சு கலர்லேயும் தள்ள ஆரம்பிச்சிருச்சு. அது என்னென்னு கவனித்து பார்க்கலான்ட்டு எடுத்தால் உள்ளே 1 கிலோவுக்கு மேலே அந்த மரத்தை தின்னுட்டு சக்கை. சரி, வண்டு தின்னா இந்த மாதிரி திங்காதேன்னு பார்த்தா புழு. இந்த புழு பார்த்திங்கன்னா நோண்ட வந்துக்கிட்டே இருக்குது. இல்லைன்னா வெள்ளை கலரில் இருக்குது இந்த புழு. மரத்தை தொலையிட்டு அந்த இதை பூரா சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மரத்துலேருந்து ஒரு வாடையே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு மரத்தை ஊர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு இந்த புழு. இது பார்த்தா கூன்வண்டு புழு மாதிரி தெரியலை. இது என்ன புழு அப்படின்னு சரியாக தெரியலை. இல்லை சிகப்பு கூன்வண்டு புழு தானா அப்படின்னு தெரியல. தென்னை மரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனிங்க. கவனிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி மரம் பூரா ஆக்கிரமிச்சிடும். இந்த மரம் 8 வருஷ மரம். முடிஞ்ச அளவுக்கு போராடி வெட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம். பார்க்கலாம் அடுத்தடுத்த முறைகளில் இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்னு யோசிப்போம். நன்றி.